ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மகிழம்பு சேனல். மகிழம்பு சேனலில் மகிழினி கிச்சன். இன்றைக்கி மகிழினி கிச்சனில் ரவை கேசரி செய்யலான் இருக்கேன். பிகினர்ஸ் தெரியாதவங்களாம் கற்றுக்கிறதுக்காக தான் இது வீடியோ. ரவை 1, ஜீனி 2, அதே போல் தண்ணீரை 2 பங்கு தான். 1:2:2. ரவை 1 பங்கு, ஜீனி 2 பங்கு, தண்ணி 2 பங்கு. தேவையான நெய், முந்திரி பருப்பு, இது கலர் பொடி, இது ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதான் இனிமேல் தான் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். எப்படி ஆனாலும் டபுள் ரோஸ்ட்டு ரவையாக இருந்தால் கூட வறுத்தே ஆகணும். வறுக்காமல் செஞ்சால் அதனுடைய டேஸ்ட்டு நல்லா இருக்காது, சீக்கிரம் வீணாகவும் போயிடும். இது மறுபடியும் வறுத்துக்கிறேன். டபுள் ரோஸ்ட்டு நினச்சிட்டு உப்புமாலாம் சும்மா செய்கிறாங்க, அப்படிலாம் செய்கிறது நல்லதில்லை. கட்டாயம் வறுத்துட்டு தான் திரும்ப செய்யணும். அதனால் நானும் இப்போ வறுக்க போகிறேன். இதெல்லாம் டபுள் ரோஸ்ட் ரவை தான், இருந்தாலும் வறுக்க தான் போகிறேன். வறுத்துட்டு தான் செய்யணும். ஓகேயா? வறுக்கிறேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ரொம்ப லைட்டாக வறுக்கணும். வறுக்கும்போது ஒரு வாசனை வரும், ரவை வறுபட்ட வாசனை. அதுதான் இதுக்கு அடையாளம். அந்த வாசனை வந்தாலே போதும். அப்படி எடுத்து பார்த்தாலும் வறுபட்ட வித்தியாசம் தெரியும். பச்சை ரவைக்கும் வறுபட்ட ரவைக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். ஒரு வாசனை வரும், பச்சை வாசனை போய் வறுபட்ட வாசனை வரும். அது அவசியம், முக்கியமாக தெரியணும். அதாவது அது மேக்சிமம் வறுக்கிற மாதிரி தான், அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ரவை நல்லா வறுபட்டு போச்சு. வறுபட்டு போனதுக்கு என்ன அடையாளம்னா வாசனை மாறி வரும். அதோட கரண்டிக்கு ரொம்ப லேஸாக வரும். திராவும்போது வெயிட்லெஸ்ஸாக ரவை மாறிட்ட மாதிரி சுலபமாக வரும். இந்த 2 அடையாளம் தான் வறுபட்டதுக்கு அடையாளம். இப்போ நல்லா வறுபட்டு போச்சு. எடுத்து கொட்டிட்டு தண்ணி கொதிக்க வைக்கணும். அதான் இப்போ தண்ணியை வச்சு கொதிக்க வைக்கிறோம். அதில் முக்கியமாக இப்போ கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த தண்ணியில் இப்படி நெய்யை விட்டுடணும். அதுதான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்முறை. பின்னாடி ஊற்றக்கூடாது, நெய்யெல்லாம் முன்னாடியே ஊற்றிடணும். சரியா? அப்போ தான் கேசரி சாஃப்டாகவும் இருக்கும், கிண்டுறதும் ஈஸி, நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், எத்தனை நாளானாலும் கெட்டும் போகாது. இது மாதிரியான இதெல்லாம் இந்த மெத்தடில் செஞ்சால் தான் அப்படி கிடைக்கும். இது தண்ணி நல்லா கொதி நிலை வரும். கொதி வந்ததுக்கப்புறம் ரவையை கொட்டி கிளறணும். இது இப்போ கொதிக்கட்டும். இன்னும் சூடு ஏறல. இது வந்தப்புறம் ரவை கொட்டி கிளறும்போது நல்ல வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா ஸ்டாண்டு எதுவும் கிடையாதுங்க. ஃபோன் வச்சுக்கிற மாதிரி ஸ்டாண்ட் இல்லை. கையால் பிடிச்சிக்கிட்டு கிளற முடியாது ஒத்த கையால். அதனால் நான் கிளறிட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆகையினாலே கொதிக்கும் போதே காட்டிடுறேன். இன்னும் கொதி வரல. நல்லா கொதி வந்துடுச்சு. இது போதும். ஆனால் இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டு தான் கொட்டணும். இப்படியே கொட்டினாக்கா நம்மளால் கிளற முடியாது, கட்டியும் பிடிச்சிரும். ஓகேயா? ஒரு கையால் இப்படி கிளறிக்கிட்டே ஒரு கையால் கொட்டணும், கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனாலும் நான் இப்போ வீடியோக்காக டக்குன்னு கொட்டிட்டு கிளறேன். பாருங்கள், வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக இப்படி செய்கிறேன். ஆனால் இது சரியான முறை இல்லை. ஒரு கையால் மெதுவாக கொட்டணும், ஒரு கையால் இப்படி கிளறி விடணும். கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நெய்யை முன்னாடியே போடுறது. அப்படியே கட்டி வந்தாலும் அது உடஞ்சிரும். திராவும்போது உடஞ்சிரும். தான் இருக்குது பாருங்கள். அது இப்படி அமுக்கி விட்டோன்னா உடஞ்சிரும். சரியாக போச்சு. நமக்கு ஜோலி கொடுக்காது. அது தண்ணியில் மட்டும் வேகிறது தான் கட்டி கொடுக்கும். இப்போ ஒரு கையால் நான் செஞ்சதுனால அந்த கட்டி வருது. இதுவே 2 கையாலையும் செஞ்சாக்க, ஒரு கையால் கொட்டி ஒரு கையால் கிளறினா இந்த கட்டி வரவே வராது. இதில் வந்தாலும் நம்ம உடச்சி விட்டா உடஞ்சிருது பாருங்கள். கட்டி இருக்கும், ஆனால் உடஞ்சிடும். ஒத்த கையால் கிளறினதுக்காக தான் இது. இல்லாட்டியும்னா இதுவும் வராது. இப்போ
இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் பிடிச்சி பார்க்கணும். கண்ணில் அதில் வெள்ளை தெரியவே கூடாது. ரவையில் வெள்ளையே வரக்கூடாது. நடுக்கொண்டு வெள்ளை இல்லாமல் கிண்டிட்டு, அது உப்புமா மாதிரி வந்துடும். நீங்கள் உப்புமா தான் தெரியுமில்ல உங்களுக்கு. உப்புமா தெரியாதவங்க யாரும் இல்லை. ஆனால் என்னுடைய வீடியோலாம் யூஎஸ்லேருந்து நிறைய பார்க்குறாங்க. யூஎஸ்சி அமெரிக்காவிலேருந்து தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு பிகினர்ஸுக்கு, தெரியாதவங்களுக்கு, கற்றுக்கிறவங்க, புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். முழுக்கவே நான் எல்லாமே கையாலே செஞ்சு காட்டிடுறேன். இதில் இப்படி எடுத்து பார்க்கும்போது நடுக்கொண்டு ஒவ்வொரு ரவையிலையும் வெள்ளை தெரியும். வேகலைன்னா அது தெரியக்கூடாது. அதுதான் முக்கியமான பதம். அந்த பதம் இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். இவ்வளோ கெட்டியாக இருந்தாலும் ஜீனி போட்டதும் கொஞ்சம் லேசாக இலகி சட்டுன்னு கெட்டியாக இருக்கும். இப்படி அதுக்கு தான் கெட்டியாக இப்படி வைக்கிறது. நான் இன்னும் தண்ணியை தொட்டு பிடிச்சே பார்க்கல. பிடிச்சி பார்த்துட்டு வெந்துட்டா ஜீனி போட்டுற வேண்டியதுதான். இதுதான் வேக்காடு பதம். இவ்வளோ தான். இப்படி சுருண்டு வந்துட்டு பாருங்கள். சுருண்டு சட்டியில் ஓட்டாமல், வானிலையில் ஓட்டாமல், தெரியுதா? இப்படி இதுதான் பதம். இப்படி வரும் உப்புமா போல். ஓகே, இவ்வளோதான். இப்போ ஜீனியை கொட்டிடலாம். சரியாக போச்சு. இது கிறிஸ்டல் கொஞ்சம் பெருசாக இருக்குது ஜீனி, அதனால் உருக நேரம் ஆகும். கொஞ்சம் இலக ஆரம்பித்தப்பறம் தான் அடுப்பை சிம்மிலேருந்து கொஞ்சம் கூட்டி வைக்கணும். இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் இலகிடும் சூட்டில். அப்புறம் கொஞ்சம் அடுப்பை கூட்டி வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் சாப்பிட போகணும். இந்த கட்டியெல்லாம் ஒன்றும் ஆகாது. எல்லாம் கரைஞ்சி போயிடும். பார்க்குறதுக்கு இப்போ அப்படி தான் இருக்கும். கிளறும் போது எல்லாம் உடஞ்சிடும். திக்கான இதில் ஜீனி போடும்போது அப்படி தான் இருக்கும். கிளற கெட்டி பட்டும் போயிடும். கட்டி உடஞ்சிடும். கலரும் இப்போ இருக்க டார்க் வராது. லைட் ஆகிடும். அப்புறம் என்ன, ஏலக்காய், முந்திரி பருப்பு தாளிக்கணும். அவ்வளோதான். ஏலப்பொடி போட்டு இப்போ தான் அடுப்பை கூட்டி வச்சிருக்கேன். ஓகேயா? ஏலக்காய் பொடி, முந்திரி வறுக்கலை. முன்னாடியே வறுத்து வச்சுக்குவாங்க எல்லோரும். ஆனால் நான் அடுப்பை நிறுத்திட்டு கடைசியாக தான் வறுப்பேன். அதனால் நான் அப்புறமா வறுத்து போட்டு கலக்கி கிளறி தான் எடுத்து வைப்பேன். இதுதான் தமிழ் வருஷப்பிறப்புக்கான ஸ்பெஷல் ஸ்வீட். இதுலேயும் ஒரு பதம் இருக்குது. இப்படி ஒரு தளர்ச்சியில், இந்த தளர்ச்சியில் வச்சுட்டா கல்யாண பந்தியிலலாம் பரிமாறுறாங்க பாருங்கள், ஒரு மாதிரி தளர்ச்சியாக இருக்கும். அந்த டைப்பில் முண்டு வைக்கும்போது வரும். இன்னும் நான் கெட்டியாக வைப்பேன். கெட்டியாக வச்சு அது எப்படி இருக்குன்னா, டைட்டாக கேக்கு மாதிரி முண்டு வைக்கும்போது கரண்டியில் இப்படி எடுத்து வைக்கும்போது கேக்காக வரும். அது ஒரு பதம். நான் அந்த பதத்துக்கு தான் வச்சுக்குவேன். ஆனால் இது பந்திக்கு பரிமாறணும்னா இந்த பதம் போகும். பாருங்கள், இந்த பதம் பந்திக்கு பரிமாற இந்த பதம். எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி நுணுக்கம் பாருங்கள். இப்போ கட்டிக்கிட்டெல்லாம் ஓரளவுக்கு உடஞ்சி வந்துடும் இருக்கும். ஆனால் உடஞ்சி போடும். கடைசி ஸ்டேஜில் கட்டியெல்லாம் இருக்காது. எப்படி இருக்குது பார்த்துக்கிட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பழகுங்க. இனிமேல் இந்த பதத்தில் அடுப்பை நிறுத்திட்டு முந்திரி தாளித்து கொட்டுவோம். அவ்வளோதான். முந்திரி பழம் மட்டும்தான், முந்திரி பருப்பு மட்டும், திராட்சை பழம் போடுறதில்ல. நான் முந்திரி மட்டும்தான் போடுவேன்.
இது வந்து போதுமான பதம், இவ்வளோ தான். ஓகேயா? முந்திரி தாளித்து கொட்டிட்டு அப்போ காட்டுறேன். தாளிக்க போகிறேன் இப்போ தான். அவ்வளோதான், இனிமேல் சிவந்துடும். சிவக்கு முன்னாடியே கொட்டணும் இந்த பதத்தோடு. தான் அப்புறமா நான் மெதுவாக கறிக்கிறேன். இது எப்படி வருது பாருங்கள், இப்படி தான். ஓகேயா? ஹோட்டல் கேசரி போல இருக்கா? இது இன்னும் ஆறும்போது நல்லா திக்காக வந்துடும். இந்த மாதிரி தளர்ச்சி வராது, அப்போ திக்காக வந்துடும். இதை நல்லா கிளறி வேறு ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சுப்பேன். பாத்திரம் மாற்றிடணும், அவ்வளோதான். ஓகே, நியூ இயர் கொண்டாட்டத்துக்கான ஸ்வீட் நீங்களும் இதே போல் செஞ்சு பழகுங்க. பெரும்பாலும் அமெரிக்காக்காரங்க தான் கற்றுக்குறாங்க, பார்க்குறாங்க என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு செஞ்சு அசத்துங்க. அதெல்லாம் ரொம்ப சுலபமான விஷயங்கள் தான். ஆனால் மலைக்கக்கூடாது, மலைச்சா தான் பயம். மலைக்காமல் செய்யணும். இன்னும் கூட இது கலர் குறைச்சலாக செஞ்சுருக்கலாம். நான் கொஞ்சம் கலர் கூட போட்டேன், ஸ்பூனால் போட்டதுனால. ஒரு கையில் ஃபோனையும் வச்சுட்டு போடுறேன்னா அது தப்பாக கொஞ்சம் கூட போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை வந்து ஒரு காஞ்ச பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போவே எரிவிட்டு பாருங்கள். நான் காட்டும்போதே எப்படி எரிவிட்டு பாருங்கள், கெட்டியாக போயிடும். அப்படி தான். கரண்டியால் எடுத்து பரிமாறத்துக்கு இந்த கரண்டி. இதெல்லாம் கெட்டியாக போட்டு அப்புறம் ஒரு நடை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை விட. ஓகே, முடிஞ்சிட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த கையால் இருக்கக்கூடாது. வைக்கும்போது பாருங்கள் அப்படி கெட்டியாயிடும். அவ்வளோதான். இறக்கும்போது பார்த்தா தளர்ச்சியாக தெரியும், ஆனால் முடித்தப்பறம் இப்படி கெட்டியாயிடும். ஒரு கையால் எதுவும் செய்யவே முடியல எனக்கு. அவங்கெல்லாம் சுகர் பேஷண்ட், அதனால் சுகர் சாப்பிடக்கூடாது. கெஸ்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். வெட்டி காட்டுவோன்னா வெட்ட வரல பாருங்கள், கைக்கு வரவே இல்லை எனக்கு. இவ்வளோ கெட்டியாகிடுச்சு, அவ்வளோதான். நான் இவ்வளோ சாப்பிடக்கூடாது, குறைச்சி தான் கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். வெல்கம் டு மகிழ்ம்பு சேனல். மகிழினி கிச்சனை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு நிறையா கமெண்ட் பண்ணுங்கள், அதுதான் எனக்கு தேவை இப்போதைக்கு. ஓகே, தேங்க்யூ.